சீமானோட சந்திப்பு அரசியல் சீமானோட சந்திப்பு அன்பான சந்திப்பு, அரசியலான சந்திப்பு இல்ல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வெளி மாநில மாணவர்களுக்கான தமிழ் பாடம் தமிழ் அரசு நிப்பாட்டி இருக்கு. அதனால வெளி மாநில மாணவர்கள் தமிழ் படிக்கக்கூடிய ஒரு நிலை இல்ல. முதல்ல தமிழக அரசு இங்க உடல் உறுப்பை வெளிநாட்டுக்கு கொடுக்குறாங்க, ஆனா வேற மொழி கற்றுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய உறுப்பு, நம்ம மற்ற மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய உறுப்பெல்லாம் வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு தாராளமா வச்சு கொடுக்குறாங்க. ஆனா இன்னொரு மாநிலத்தை பார்த்து, அதனால ஒரு தேசிய ஒற்றுமை இருக்கணுங்க. மற்ற மாநிலங்கள் நம்மகிட்ட படிக்கணும், நம்ம மற்ற மாநிலத்துக்கு போய் படிக்கணும், நம்ம தமிழ் படிக்கணும். தமிழ் தான் நம்மளோட உயிர், நம்மளோட சொந்த மண். இந்த மண்ணோட மகள் நானு. அதனால இந்த கோயில்ல தரிசித்ததுல மிக மனநிறைவோடு எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு. ஆனா ஒரே ஒரு கோயில்ல சங்கடம்னு சொல்லக்கூடாது, ஒரு மன நிறைவான ஒரு தரிசனம் தான். ஆனா பொதுமக்கள் படுகின்ற சிரமம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கவலையா இருக்கு. இது பல பல லட்ச பொருட்செலவுல இதை சீர்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பேட்டரி கார் இன்னும் கொஞ்சம் விடலாம்ல, லைனா ஏத்திட்டு போட்டுமே. இப்ப என்ன லட்சக்கணக்குல உங்களுக்கு டொனேஷனும் வந்திருக்கு, அரசாங்கமும் செலவு பண்ணணும். எவ்வளவு கோடி மக்கள் வராங்க, அவங்க எந்த விதம் கொஞ்சம் காத்து இருக்கிறத அவங்களை கொஞ்சம் குறைச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் வேகமா போறதுக்கு வழி செய்து, அவர்களுக்கு அங்க ரொம்ப நேரம் காத்திருக்காம வயதானவங்க கூட பூண்டிக்கிட்டு ரொம்ப மெதுவா வர்றதை பார்க்கும்போது இன்னும் ஒரு 50 100 பேட்டரி கார் கூட போட்டா தப்பு இல்லை. பேட்டரி காருக்கு இங்க தொழிற்சாலை அமைக்கிறேன்னு சொல்றீங்க, யாருக்காக அமைக்கிறோம், எதுக்காக அமைக்கிறோம்? பக்தர்களுக்கு என்று ஒரு முதன்மை நிலையை தமிழக அரசு என்னைக்குமே பாக்குறது இல்ல. சிறுபான்மை மக்களை தாஜா பண்றதுக்கு செய்கின்ற முயற்சிகளை பெரும்பான்மை மக்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு செய்யறதே இல்லை. இன்னைக்கு உயர் நீதிமன்றமே அவசர அவசரமா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் போல இவங்க கும்பாபிஷேகத்தை நடத்துறாங்க, அவசர அவசரமா நடத்துறாங்க. ஐஐடியில சில வழிமுறைகள் இருக்கு, அதையெல்லாம் கூட இவங்க பார்க்க மாட்டேன்றாங்கன்னு வேதனையா குறிப்பிட்டிருக்க. நான் குறிப்பிடல, இது நீதிபதி குறிப்பிட்டிருக்காங்க, நீதிமன்றம் குறிப்பிட்டு இருக்கு. ஆக இன்னைக்கு எல்லாரும் இதுல பூஜை செய்யறவங்க அவங்களுக்கும் இன்னும் அதிகமாக அவர்கள் உதவி செய்யணும். ஏன்னா அவங்களும் மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்காங்க, இறைவனுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏதோ வந்தா மக்கள் காத்திருக்கிறது அவங்களோட கடமைன்ன மாதிரி எடுக்க வேணாம். இதை எவ்வளவு விரைவுபடுத்தி அவங்கள நிம்மதியா கடவுளை கும்பிடுறதுக்கு ஒரு வழி வகை செய்யணும்னு ஒரு பக்தையா நான் தமிழக அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன். இது இடம் இப்படிதான் இருக்கு, இவ்வளவுதான் வழியில போகணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் நிக்கணும்ல இல்ல. மாதிரி நிறைய பேர் வரும்போது பேட்டரி காரோட நம்பர் நீங்க அதிகரிக்கலாம், கழிப்பறைகளோட எண்ணிக்கை அதிகரிக்கலாம், உள்ள கொஞ்சம் தண்ணி வசதி அதெல்லாம் வயதானவர்கள் வருவங்களுக்கு அந்த அதிகரிக்கலாம், குழந்தைங்களை உள்ள வச்சுக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு தனி ஏற்பாடு செய்யலாம். ஆக இதையெல்லாம் தயவு செய்து என்ன 7 மணி நேரம் கூட காத்திருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு மனது வேதனையா இருக்கு. முருகன் நமக்கெல்லாம் அருள் புரிந்து கொண்டு இருக்கிறார், அவரை நோக்கி கோடி கோடியாக மக்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள், கோடி கோடியாக பக்தர்கள் கொட்டவும் செய்கிறார்கள். ஆனா அந்த கோடி கோடியாக கொட்டுவது அந்த யாரு அந்த தன்னை முந்தானியில முடைஞ்சு 5 10ன்னு கொடுக்கிற அந்த பக்தர்களுக்கு அது பயன்படாமல் இருக்கிறது என்பதுதான் எனது கவலை. அதனால இன்னும் கும்பாபிஷேகம் நடந்தது பெருசா பண்ணிட்டோம் அப்படின்னு இல்லாம, இன்னும் அறநிலையத்துறை அமைச்சர் இருந்து திருப்பதியில நிக்கிறீங்களா, இங்க நின்னா என்ன அப்படின்லாம் கேள்வி கேட்காம மக்களோட உண்மையான சிரமத்தை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்றேன், பக்தியா கேட்டுக்கொள், வேற யாரால் பக்தியா கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா மக்கள் அந்த அளவிற்கு எவ்வளவு முகம் சுளிக்காம 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிக்கிறாங்க. இந்த மனநிலை வேற எந்த மாநிலத்து மக்களுக்கு வருங்க? அதனால அவர்களை பார்க்க வேண்டிய நமது கடமை என்பது எனது கருத்து.